இனி வாரத்தில் 4 நாள் இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்வீங்க. போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். அதுக்கு மிக்ஸர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து 200 கிராம் அளவுக்கு நல்ல பெரிய மாம்பழத்தை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூடவே காய்ச்சி ஆறின பால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காகவே இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதோட நெய்யில் வறுத்த தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துட்டு பணியாரக்கல்ல கொஞ்சமாக நெய் விட்டு சூடானதும் எவ்வளோ மாவு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து மூடி வச்சு ஒரு 30 செகண்ட் ஆனதும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா பொன்னிறமாக செவந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 சைடுமே பொன்னிறமாக செவந்து வந்ததும் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சுட சுட டீ காஃபியோடு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. போட்டி போட்டுட்டு 10 கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து சுட சுட பரிமாறுங்க. டிஃப்ரெண்ட்டாக